सर सर आप क्या बोलो सर क्या सर விக்ரம் ஹலோங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்ம விக்ரம் சாரை பார்க்குறதுக்காக பெசன்ட் நகர் தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருக்குன்னா போட் கிளப்பில் தாங்க இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட சென்னையோடைய பெரும்பாலான பணக்காரங்க இருக்கக்கூடிய ஒரே இடம். ஸோ ரொம்பவுமே பாஷான ஒரு இடம் போட் கிளப். ஸோ அந்த ஒரு போட் கிளப்பை பற்றின வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் மேலே டிஸ்கிரிப்ஷன் தரேன், போயிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போட் கிளப்லேருந்து டேரெக்டாக நம்ம பெசன்ட் நகர் போயிட்டு விக்ரம் சாருடைய வீடு எங்கே இருக்குது எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம பெசன்ட் நகர் பீச்சில் தான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க போட் கிளப் இருந்து பெசன்ட் நகருக்கு போகலாம். நம்ம ஒரு வழியாக பெசன்ட் நகருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. பெசன்ட் நகர் மட்டும் இல்லை, நம்ம சியான் விக்ரம் சார் அவருடைய இடத்துக்குள்ளேயே நம்ம நுழைஞ்சிட்டோம். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா இங்கே பாருங்கள். ஸோ எல்லா ஒரு செலிப்ரிட்டிஸுடைய தெருக்கு முன்னாடியும் ஒரு ஆட்டோ நிறுத்தம் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம சியான் விக்ரம் சார் அவர் பேரில் இருக்கக்கூடிய ஆட்டோ நிறுத்தம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஆட்களுடைய ஆட்டோக்கள்லாம் நிறுத்தக்கூடாது. ஆனால் இங்கே என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இங்கே எந்த ஒரு ஆட்டோவும் நிற்கல. அதுதாங்க இந்த ஒரு தெருவில் அப்படியே நம்ம நேராக போயிட்டு 2வது ரோடு, ஆமாம் 2வது தெருக்குள்ளே போனோன்னா நம்ம சியான் விக்ரம் சார் அவருடைய வீட்டை நம்மளால் பார்க்க முடியும். அதாவது அருண்டேல் பீச் ரோடுன்னு போட்டுருக்கோம். இப்போ வாங்க இது ஒரு ரோடு வழியாக போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு வழியாக விக்ரம் சாருடைய தெருக்கிட்ட வந்துட்டோங்க. அதுக்கான ஆதாரம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு போஸ்டர் இருக்குது, இந்த ஒரு இடத்துல ஒரு போஸ்டர் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஆரம்பிக்குதுங்க நம்ம அருண்டேல் பீச் ரோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர்டு அழுக்காக இருக்கும், இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ சியான் விக்ரம் சார் அவருடைய வீடு எங்கே இருக்குதுன்னு இந்த ஒரு போஸ்டரே சொல்லி கொடுத்துரும். ஸோ ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க பாருங்கள். நம்மளோட பைக் இங்கே நிப்பாட்டியாச்சு, பரவாயில்லைங்க. ஃபுல்லாக அவருடைய படம் போஸ்டர் தான். இங்கே ஆரம்பிக்குதுங்க அவருடைய வீடு. மூங்கில் மரத்தோடு ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பைசைக்கிள் நிற்குது. எப்படி இருக்குது பாருங்கள் வீடு உள்ளார. ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இல்லைங்க, சிம்பிளாக தான் இருக்குது மற்ற நடிகர்களுடைய வீடை கம்பேர் பண்ணுறப்ப. அதே மாதிரி இந்த கேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த மாதிரியான கேட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட் இருக்காது, இந்த டபுள் டோர் கேட் மாதிரி இருக்கும். ஒரு சைன் போர்டு இருக்குல்ல, அந்த பேர் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். எனக்கும் தெரியல. ஆனால் போன முறை நம்ம வந்தப்போ இங்கே உள்ளே இருக்கிற செக்யூரிட்டி அண்ணனே சொல்லிட்டார், அது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. ஸோ அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு சைன் போர்டு தான் அது. எப்படி இருக்குது பாருங்கள். ஓகேங்க, நல்ல விசிபிலிட்டியாக இருக்குது. போன வாட்டி வரும்போது கூட இந்த அளவுக்கு விசிபிலிட்டி இல்லை. ஸோ இப்போ நல்ல விசிபிலிட்டியோடு இருக்குது. நம்ம சியான் விக்ரம் சார் தான் உள்ளே இருக்க மாட்டார். உள்ளே இருந்தாருன்னா மேபி நம்ம ஒரு ஆளை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் அப்போவும் ரசிகர்களை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் போவாருன்னு சொன்னாங்க நிறைய பேர். ஸோ பர்த்டே அப்போ கூட இப்போ வீட்டில் இருந்தாங்கன்னா ரசிகர்களாக கொண்டாடுவாங்க அப்படின்னு கூட நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்க, துருவ் விக்ரம் சார், நம்ம விக்ரம் சார் எல்லோரும் வாழக்கூடிய அந்த ஒரு வீடு தான் இது. ஸோ அந்த ஒரு வீட்டையும் நம்ம வந்துட்டோம், பார்த்துட்டோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க போல் வெளியே எல்லாம். ஓகேங்க, போன வாட்டி அந்த மாதிரி நம்மளை கலாய்க்கிறதுக்கு அந்த ஒரு செக்யூரிட்டி அண்ணன் இல்லை. அந்த அண்ணன் சூப்பராக கலாய்ச்சார். அந்த ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. சார் சார் आप क्या बोलो சார் क्या சார் விக்ரம் नहीं இல்லைங்களா? ஷூட்டிங் போயிருக்காங்களா? तमिल मालो தமிழ் தெரியாதுங்களா? உள்ளே ஒர்க் போயிட்டு இருக்கா? तमिल नहीं தமிழ் இல்லையா? உள்ளே யாரும் இல்லை. हिंदी हिंदी मालो ஹிந்தி நெய், क्या हिंदी नहीं ஹிந்தி தெரியாது சார். क्या हिंदी दे रहा है இல்லை சார், காமெடி பண்ணுறீங்க. எங்கே தோறா ரெடின்ஸ் ரெடி ஷூட்டிங் போகிறாரு. ஷூட்டிங்கா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு கிளிப்பை. அந்தளவுக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் அந்த அண்ணன். இப்போ அவராக பார்க்க முடியல. கேட்டும் வேறு மாதிரியான கேட்டு, ஸ்லைடு கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பர், உள்ளே நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேங்க, வந்துட்டு விக்ரம் சார் அவருடைய வீட்டையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலாம். நம்ம வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியில் தான் இவ்வளோ பெரிய சர்ச்சை பார்த்தேங்க. ஆல்ரெடி போட்டுருந்தாங்க கூகுளெலாம் பெசன்ட் நகர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சர்ச்சு அதுக்கப்புறம் பீச்சுக்கு தான் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நம்ம சியான் விக்ரம் சார் அவருடைய வீட்டையும் பார்த்துருப்போம். ஸோ எத்தனையோ முறை பெசன்ட் நகருக்கு கிட்ட போயிருக்கேன். ஆனால் இந்த ஒரு பீச்சு பக்கம் வராதனால எனக்கு இந்த ஒரு சர்ச்சே இருக்கிறதே தெரியலங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பழமை வாய்ந்த பில்டிங் மாதிரி இருக்குது. கத்தோலிக்க திருச்சபை போல். ஓகேங்க, நம்ம இன்னொரு நாள் உள்ள சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ஒரு விளாக் மாதிரி எடுப்போம்.
ஸோ அதுக்கு முன்னாடி இப்படி நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலாம். இப்போ வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம். நம்ம ஒரு வழியாக பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்துட்டேங்க. ஃபஸ்ட் டைமாக வரேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி செட்டப் இருக்குது போல். ஸோ இன்னொரு நாள் வந்து இந்த பெசன்ட் நகர் பீச்சை மட்டுமே ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். உள்ளே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்ததுக்கு நம்ம உள்ளே போயிட்டு அந்த ஒரு பீச்சை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த ஒரு வீடியோவை முடிச்சிருவாங்க. இன்னொரு நாள் வரோம், நம்ம அந்த ஒரு சைடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். ஸோ ஈவினிங் டைம் வரும். அப்படியே இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு விலாக் மாதிரி போடுவோம். நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லுவோமே. ஸோ மெயின் வழி அந்த சைடு இருக்குது, அந்த சைடும் போகலாம். இதுவும் வழி தான். இது டைரெக்டாக ஒரு பீச்சுக்கு கனெக்ட் ஆகிறது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அந்த பலூன்ஸ் வெடிக்கிறது, கடைங்க அதெல்லாம் இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு. இப்போ நம்ம வந்துக்கிறது பீச்சுக்கு. வாங்க இப்போ டைரெக்டாக பீச்சுக்கு போவோம். ஸோ வெயிலுக்கு மணல் கூட கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு சூடாக இல்லை. ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. என்ன காற்று தாங்க பயங்கரமாக அடிக்குது. ஸோ எல்லா பீச்சிலையும் காற்று பயங்கரமாக தான் அடிக்கும். அதே மாதிரி தான் பெசன்ட் நகர் பீச்சிலையும் காற்று பயங்கரமாக அடிக்குது. அலை பாருங்கள் எப்படி வருது. லைனாக நிற்கிறாங்க. ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. சாட்டர்டே டைம் இல்லை, ஸோ வீக்கெண்டுன்றதுனால ஃபேமிலியாக தான் வருவாங்க. அவ்வளோ வரைக்கும் போகுது பாருங்கள் கூட்டம், சரியான கூட்டம். இங்கேயும் இருக்காங்கங்க நம்ம அந்த இந்திய நண்பர்கள், எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. என்ன மெரினா பீச்சோட இந்த பீச்சில் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. மெரினா பீச்சில் போனீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வடக்கர்கள் ஆக்கிரமிப்பு தான். இங்கே அதை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவுமே கம்மி. அந்த பையன் பாருங்களேன், அந்த ஒரு குழந்தைய தூக்கிட்டு எங்கே போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் பாருங்க. இவன் மட்டும் போனால் பரவாயில்ல, அந்த குழந்தையும் தூக்கிட்டு அது வரைக்கும் போகிறான். அவன் நல்லா என்ன சொல்கிறது, வடக்கனா யாருன்னு தெரியல அவன். ஸோ இங்கேயும் ஒரு சில கார்டெல்லாம் இருக்கணுங்க. கார்டு இருந்தால் தான் வேலை கேட்கும். அங்கே பாருங்கள், சேஃப்டி இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு பசங்களாம் கீழே விழுறாங்க பார்த்தீங்களா. இதுவே கார்டு இருந்தால் இந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. இது வந்து இந்த ஒரு பெசன்ட் நகர் பீச் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்டு பீச் தாங்க. நம்ம மெரினா பீச்சை விட இந்த ஒரு பீச்சு உண்மையிலே நல்லா இருக்குது. ஓகேங்க, வந்தாச்சு, பீச்சையும் பார்த்தாச்சு. அப்படியே நம்ம இந்த ஒரு வீடியோவை முடிச்சிருவோம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெசன்ட் நகர் பீச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சாருடைய வீடியோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இன்னொரு வீடியோ, தனி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் அந்த ஒரு பீச்சுக்காகவே வருது. ஸோ சீக்கிரம் ஒரு அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் யாராச்சும் சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.